Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஹalleluya. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். Let's all clap our hands for the word of the Lord. Now evangelist Abraham Justin will share the word of the Lord with us. இப்பொழுதும் evangelist Abraham Justin அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவருடைய ஊழியங்கள் அதிகமாக நார்த் இந்தியாவில் அமைந்துள்ளது. நமது மூத்த போதகருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருக்கிறார். His ministry is focused on North India and he is very close to our pastor. அவர் இப்பொழுது நம் மத்தியில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருச்சி பட்டணத்திலே மூத்த போதகராக இருக்கிற அநேக போதகர்களுக்கு வழிகாட்டியாக உற்சாகப்படுத்தி ஊழியத்தில் உத்வேகம் கொடுக்கிற அநேக இளம் போதகர்களை உருவாக்கி வழி நடத்துகிற அருமையான போதகர் சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் திருச்சி பட்டணத்தில் கிட்ட 20 வருடங்களாக இருக்கிறேன். ஆனால் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்டுகளில் ஒரு 72 சபைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனவே அநேக வேளைகளில் நான் வட இந்தியாவில் தான் இருக்கிறேன். அதிக இந்தியில் தான் பிரசங்கம் பண்ணுறேன். மிக குறைவாக தான் தமிழில் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் நான் தமிழை தான் அதிகம் விரும்புகிறேன். ஏன்னா இட் இஸ் மை மதர் டங். ஹல்லேலூயா. ஸோ பிஃபோர் கோயிங் டு த மெசேஜ் ஐ லைக் டு சிங் அ சாங். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கா என்று நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தீடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தீடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கும் என்றும் நன்றி கூறுவேனா. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा ये यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया ये अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया ये अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं, मांगने से ज्यादा मिला मुझे,
ஆபாரியும் பிரபுமே നന്ദിയോട് ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ എനിക്കാ നീ ചെയ്തിട്ട നന്മയ്ക്കും ഇന്ന് നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ നന്ദിയോട് ഞാൻ തുതി പാടുവേ എന്തൻ യേശുനാഥനേ எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கும் என்றும் நன்றி கூறுவேனா என்றும் நன்றி கூறுவேனா. ஒரு நம்முடைய கணங்களை வணங்கி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கடந்து சென்று ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை தூண்டி தட்டி எழுப்பட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப குளிரா இருக்கா? இன்னைக்கு காலைல செக் பண்ண 23 டிகிரி. ஆனால் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் நான் மைனஸ்ல இருந்து வர்றேன். இமாச்சல் பிரதேசத்தில் மைனஸில் போயிட்டுருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் மூலமாக உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஒரு படி அதிகரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அந்த சவால்கள், அதை சந்திக்கக்கூடிய தைரியம், அதை சந்திக்கக்கூடிய பலன் இன்னும் இந்த செய்தியின் மூலமாக அதிகரிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது இன்றியமையாத ஒன்று. There is suffering, that is the reality of Christian life. அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த நாளிலும் கூட நாம் எப்படி சவால்களை சந்திக்க வேண்டும், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை எப்படி சந்தித்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்புங்கள் பிலிப்பியர் 1:29 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாத்தையும் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் ஓடி விசுவாசத்தில் முடிக்கிற வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் உண்டு. ஹல்லேலூயா. பாடுகளை குட்டி கேட்கறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? பாடே என் வாழ்க்கையில வேண்டாம். அப்ப நான் சொல்றேன், பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. நம்முடைய வாழ்க்கை மகிமைப்பட வேண்டும் என்றால், இன்னும் நம்ம ஆண்டவர் கூட வேறு ஒன்ற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பாடுகள் சந்திப்பது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே பாடுகளை நம்ம தட்டி கழிக்க முடியாது. யோவான் 16:33 ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். You are tribulation, trouble, but have a good cheer, I have overcome the world. ஆண்டவரே சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு. ஆனால் இதெல்லாம் உங்கள் சமாதானத்தில் ஒரு குலைச்சலை கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுதும் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற சமாதானம் அது அப்படியே தான் இருக்கும். உலகத்தில் உலக ஜனங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் பலவிதமான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அவங்க தவறான தீர்மானங்களுக்குள்ள கடந்து செல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள், போராட்டம் வருது, பிரச்சனை வருது, துன்பம் இருக்குது, பண கஷ்டங்கள் இருக்குது, நெருக்கடி இருக்குது, இவைகள் மத்தியிலும் நான் சந்தோஷமா இருக்கிறோம். இவன் மத்தியிலும் நாம ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று எந்த விசுவாசி புரிந்து கொள்கிறானோ அவனுக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் நிலை கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் சந்தித்து தான் உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், பாவத்தை ஜெயித்த ஆண்டவர், பிசாசை வென்ற ஆண்டவர், பாதாளத்தை வென்ற ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எப்படி மோசேயோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்கள் எல்லாம் நான் செய்தனோ அதே வல்லமையோடு கூட தான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். அதே தேவன் தான் சொல்லுகிறார், கர்த்தர் நான் மாறாதவர். இன்னைக்கு அவர் மாறவில்லை. இன்னைக்கும் மோசேயோடு கூட இருந்து செயல்பட்ட அதே ஆண்டவர் தான் அதே வல்லமையோடு நம்மோடு கூட இருக்கிறார். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில நாம ஜெயித்து ஆண்டவருக்கு என்று வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா 43:2 சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் வராதுன்னு ஆண்டவர் சொல்ல, நீ தண்ணீரை கடப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். நீ ஆறுகளை கடப்பாய், நீ அக்கினிகள் நடப்பாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சாதரக் மேஷக் ஆபேதோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அக்கினியின் மத்தியிலே ஒரு நான்காத நபராக உலாவிக் கொண்டிருந்த அக்கினியின் அந்த வாசம் கூட வஸ்திரத்தில் காணப்படலை. அந்த அளவுக்கு அவரோடு கூட இருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றினார். உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்காது. இங்கே வந்து கடலை நடக்கிற மாதிரி இருக்கலாம், தீயில நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கடந்து சென்று நீங்க வெளியே வருவீங்க. இன்னைக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்திலேயே பல போராட்டங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்திருக்கலாம். நீங்க அக்கினியில் நடக்கிறது போல இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்க அதெல்லாம் மேற்கொண்டு வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. வெளியே வருவீங்க. நமக்கு பாருங்க, பாடுகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாதிரி யாரு? Who is the example when we face suffering in our life? நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும் பொழுது நமக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தை பார்க்கும் பொழுது அதை காட்டில் ஒரு கொடிய ஒரு சம்பவம் யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு பாடு, சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தை வரை ஊற்றி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அவர் எந்த குற்றமும் செய்யலை, எந்த பாவமும் செய்யலை. ஆனால் இதெல்லாம் சகிக்க வேண்டி இருந்தது. அவரே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார், ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளை குறித்து ஏன் பேசணும்? Why we should talk about the suffering? நிறைய பேர் இன்னைக்கு பேசுறது இல்லை. நான் பைபிள் காலேஜில் படிக்கிற நாட்களில் கேரளாவில் ஒரு போதகர் மிஷனரிகளுடைய பாடுகளை குறித்தே பேசிக்கொண்டிருப்பார். வட இந்தியா தேசத்தில் மிஷனரிகள் எப்படி இங்கிலாந்து தேசத்தில் கடந்து வந்தார்கள், எப்படி பாடுபட்டார்கள், எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்று பேசிக்கொண்டே இருப்பார். அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 21வது வயசில் மிஷனரியாக வட இந்தியாவுக்கு நான் கடந்து சென்றேன். கிட்டத்தட்ட இப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. நான் வட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், லடாக் மிஷனரிகள் போகாத இடங்கள்லாம் கர்த்தரை எடுத்து சென்று அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் அன்னைக்கு சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷனரி படங்கள்லாம் போட்டு காமிப்பாங்க. இன்னைக்கு சபைகளில் குறைந்து விட்டது. 1960, 70, 80, 90களில் நிறைய மிஷனரிகள் இந்த சவுத் இந்தியா, வட இந்தியாவுக்கு கடந்து சென்றாங்க. ஆனால் இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு, அந்த தாக்கம் குறைஞ்சிருச்சு, அந்த பாரம் குறைஞ்சிருச்சு. இங்கே இருக்க வாலிபருக்கு நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன். இன்னும் சந்திக்கப்படாத அநேக இடங்கள் இருக்கிறது. இன்னும் இயேசுவை பற்றி கேள்விப்படாத, ஒரு முறை கூட கேள்விப்படாத அநேக இடங்கள் இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் இமாச்சல் பிரதேசத்தில் மண்டியிலிருந்து தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் 12 இடத்துல ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக ஒரு சபையை ஆரம்பித்தோம். அங்கே எந்த மிஷனரி கிடையாது, எந்த சபைகளும் கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 3 வருடத்தில் 30 பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. பாருங்க, இங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன்.
கிட்டத்தட்ட 200 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருவர் கூட ஒரு முறை கூட ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க கிறிஸ்தவர் என்றால் என்ன நினைக்கிறாங்க, நீங்க முஸ்லீமான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. குட் ஃப்ரைடேக்கு லீவ் இருக்கு, ஆனால் அது எதுக்காக லீவுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னும் சந்திக்கப்படாத இடங்கள் வட இந்தியாவில் அநேக இடங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு கடந்து செல்வதற்கு கர்த்தர் வாலிபர்களை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அநேக போக முடியாமல் இருக்கலாம், ஒரு ஜெப வீரனாக மாற வேண்டும். வட இந்தியாவில் ஃப்ரெண்ட் ஃபீல்டில் நிற்கிற ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பேன், கண்ணீரோடு ஜெபிக்க என்று அந்த ஜெப ஊழியமே ஒரு பெரிய ஊழியம். இங்கே பாருங்கள், நான் வட இந்தியா கடந்து செல்லும் அநேக எனக்காக ஜெபிக்கிறார்கள், என்னை ஜெபத்தில் தாங்குறாங்க. அதுதான் எனக்கு கொடுக்குற தைரியம், அதுதான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அதுதான் பல கிராமங்களில் அவங்க ப்ராசிக்யூஷன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, அந்த இடங்கள்லாம் போய் ஆண்டவரை அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு தைரியத்தை உத்வேகத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக கிராஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். சிலுவை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மைய பகுதியிலே இருக்கிறது, ஒரு சைடில் இல்லை, ஒரு மைய பகுதியில் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், மேத்யூ 16:24 சொன்னார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னங்க இருக்குது? சிலுவை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சிலுவை. சிலுவை இருக்குதா? தன்னைத்தானே வெறுத்து, தம்முடைய ஆசை இச்சை விருப்பங்கள் எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்கு முதலம் கொடுத்து ஆண்டவருக்காக வாழுகிற அந்த பாடுகளெல்லாம் சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள், பல சவால்களை சந்தித்தார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். அந்த விசுவாசத்தை ஓட்டத்தில் ஓடி முடித்தார்கள். ஆண்டவர் நம்மையும் ஓடி முடிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் I am not talking about all kinds of suffering. There are 3 kinds of suffering which is very unique for Christian life. அதை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 3 காரியங்கள். ஒன்றாவதாக, suffering for the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது. பாருங்க, இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். லூக்கா 22:42 வாசிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பாடுகளின் உச்ச கட்டத்தில் இருக்கிறார், அதை சகிக்கவே முடியல. ஆண்டவரே, இந்த பாடுகள்லாம் எனக்கு வேண்டாம், இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதை சகிக்க முடியாத அந்த பாடின் உச்ச கட்டம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, உமக்கு சித்தமான அந்த பாத்திரத்தை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், இதன் மூலமாக நான் கடந்து சென்றால் இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது, பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. நான் சொல்றேன், நீங்கள் பாடுகளுக்குள்ளாய் கஷ்டங்களுக்குள்ளாக வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டு இருப்பீர்கள் சொன்னால் இதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது, ஒரு பெரிய நன்மை வருகிறது. ஹல்லேலூயா. நன்மை வருகிறது. எனவே கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுவதற்கு நாம் ரெடியாக இருப்போம் என்று சொன்னால் பாருங்க, பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்தார். யோவான் 4:34 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. போஜனம் என்ன? போஜனம் என்பது வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி. அவருடைய போஜனம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு போஜனமாய் இருக்குது. ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக செய்து முடிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்துல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இது பவுலை குறித்து சொல்லப்பட்டது. பவுலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை விரோதித்தவன், அவளை அடித்து உதைத்து ஜெயிலில் போடுறதுக்கு ரெடியாக போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சந்தித்த வாழ்க்கையை மாற்றினார். நான் சொல்கிறேன், எந்த கடினமான மனிதனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனை மாற்ற முடியும். இந்த வருடம் அறுவடையின் ஆண்டு ஆக இந்த சபைக்கு தந்திருக்கிறார்.
நான் சொல்றேன், இதுவரை விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் அறுவடையாக இந்த 2025 இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படியே கர்த்தர் செய்வார். இந்த சபை என்ன விசுவாசிக்கிறது? கர்த்தர் இந்த ஆண்டுல ஒரு பெரிய அறுவடையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள வந்திருக்கிறோம். 2025 ஆண்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி கூட எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் பட்ட பாடுகள், பவுல் பட்ட பாடுகள், நெருக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அன்னைக்கு பாருங்க, பைபிளில் எத்தனையோ நிருபங்களை பவுல் எழுதி நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். 1996 ஆண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து லடாக் பகுதிக்கு ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து செல்கிறேன். லடாக்கு போகும் பொழுது அங்கே -15 டிகிரி செல்சியஸ், எங்கே பார்த்தாலுமே பனிக்கட்டிகள். எனக்கு போடுவதற்கான வார்ம் க்ளோஸ், அந்த அந்த குளிருக்கு போடுறதான துணிகள் கிடையாது, ஜாக்கெட் கிடையாது, ஜர்க்கின் கிடையாது, ஸ்வெட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ லடாக் நான் போகும்பொழுது சொன்னாங்க, நீங்கள் 48 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நீங்கள் வெளியே போகணும், இல்லை அப்படின்னா மூக்கில் ப்ளீடிங் ஆகி நீங்கள் இறந்துருவீங்க. நிறைய பேர் அப்படி இறந்துருக்காங்க. எனக்கு அன்னைக்கு வயசு 22. நிறைய பேர் இறந்துருக்காங்க. நான் சொன்னேன், என்கிட்ட நேரம் இல்லை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கேன். இப்போ லே சிட்டியிலிருந்து சைனா பார்டருக்கு போகணும். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஒரு வண்டியில் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம். போய் வழியே தெரியல, நைட் ஆயிடுச்சு. அப்புறம் உங்கள் லேக் இருக்குது, அந்த லேக்கு பக்கத்தில் வரும்பொழுது வழியே தெரியல. அந்த லேக்கு பக்கத்தில் டென்ட் போட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே நான் படுத்துட்டு இருக்கேன். அந்த லேக்கிலிருந்து வருகிற அந்த காற்று என் சரீரத்தை அடி தட்பட்ட பொழுது ஆரோ யூசியால குத்துறது போல அவ்வளோ பெரிய ஒரு வலி. என் கண்ணுலயே தண்ணி வந்துருச்சு. அப்போ பிசாசு பேசுகிறான், ஜஸ்டின் உனக்கு இது தேவையா? உன் வீட்டில் எவ்வளவு சூப்பராக இருக்குது, உன் நாடு எப்படி சூப்பராக இருக்குது, நீ திரும்பி போயிடலாமே, இந்த லடாக்கு பகுதியில் சைனா பார்டரில் உனக்கு தேவையா என்று என் காதில் பேசுகிறான். அப்போ எனக்கு பவுல் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இந்த கஷ்டம், பாடு, இந்த குளிர், நெருக்கம் ஒன்றுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கர்த்தர் பேசுகிறார். தொடர்ந்து அடுத்த நாள் அந்த இடத்துக்கு நான் கடந்து சொல்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா யாரையும் நெருங்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மைனஸாக இருக்கிறனால அவங்களாம் குளிக்கவே மாட்டாங்க. 6 மாதம்லாம் குளிக்கவே மாட்டாங்க. 6 மாதம் பாருங்க. இப்போ போய் பாருங்க, 6 மாதம் எல்லாமே க்ளோஸ், ரோடெல்லாம் க்ளோஸ், யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாம் வீட்லேயே இருப்பாங்க. பக்கத்தில் நெருங்கவே முடியாது, அப்படி ஒரு நாற்று அடிக்கும். ஆனால் யாருக்கு ஊழியம் செய்ய போயிருக்கோம்? அந்த ஜனங்களுக்காக ஊழியம் செய்ய போயிருக்கோம். அப்போ அந்த ஒரு மெயினான ஏரியாவில் ஜீசஸ் ஃபிலிம் போட்டு காமிக்கணும் ஈவினிங்கில். அந்த ஃபிலிம்னா என்னன்னு, மூவினா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்கே கரண்ட்டு கிடையாது. ஒரு தீப்பெட்டி வாங்க வேண்டும் என்றால் 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரணும். ஸ்கூல் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது. நான் இந்தியா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இந்தியா, லடாக் இந்தியாவில் தான் இருக்குது. எப்போ 1997 ஆண்டு நான் தான் தமிழ்நாட்டு சபைகளை பிரசங்கம் பண்ண சொல்லுவேன். ஆண்டு உங்களை பரலோகத்தில் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காரு. நம்ம இங்கேயே புலம்பிட்டு இருக்கோம். இங்கே 23 தான், இதுவே தாங்க முடியல. அங்கே எப்போ -20, -25 போயிடும். சியாச்சின் மவுண்டன்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா -40, முட்டையெல்லாம் சுற்றி எடுத்து உடைக்கணும், அந்த மாதிரி இடங்கள். ஆனால் பாருங்க, தமிழ்நாடு எப்படி சூப்பராக இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. திருச்சி எப்படி நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ வீடு வீடாக போகணும். மூவி காமிக்கிறோம் அப்படின்னு வீடு வீடாக போய் சொல்லணும். நானும் என் கூட 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அமெரிக்கன் டாக்டர்ஸ். அவங்களும் எல்லா வசதியும் இருக்குது, ஜாக்கெட் போட்டிருக்காங்க, எல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ நான் போய் வீட்டில் போகிறோம், ஒரு லேடி வர்றாங்க. போன உடனே தண்ணி கொடுப்பாங்க. அப்போ தண்ணி கையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த அம்மாவோட கை, அந்த விரல் பார்த்தீங்கன்னா அப்படி அழுக்காக இருக்குது. அந்த விரல் தண்ணிக்குள்ளே பட்டிருக்கு. அந்த அழுக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே உழுகிறது நல்லா என் கண்ணுக்கு தெரியுது. அப்போ என் கூட வந்த டாக்டர், ஜஸ்டின், ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரிங்க் திஸ் வாட்டர், ஐ மீன் கெட் சிக். நான் இந்த தண்ணி குடிக்க மாட்டேன், நான் வியாதிப்பட்டோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் பேசலை அப்படின்னு, அது குடிக்கல அப்படின்னு நான் உட்காந்து பேசவே முடியாது. வாங்கி சோத்திரம் பண்ணி குடித்தோம்.
குடிச்சிட்டு அந்த அம்மா கிட்ட பேசணும். அப்புறம் ஈவினிங் வந்து இந்த மாதிரி மூவி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா வீடுகளுக்கு போய் சொன்னோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்தாங்க. அந்த கிராமமே திரண்டு வந்துச்சு. நான் மூவி காமிக்கிறேன், இந்த 2 டாக்டர்ஸும் வேனில் படுத்து தூங்கிட்டாங்க. அந்த ரீல் சுற்றணும். அன்றைக்கெல்லாம் பழைய கால ஜென்ரேட்டர் ப்ரொஜெக்டெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மூவி சுற்றணும். அப்படியே நடுங்கிட்டு பாருங்கள், எங்கிட்ட வார்ம் க்ளோஸ் எல்லாம் கிடையாது, செக்டர் கிடையாது, ஜாக்கெட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படியே நடுங்கிட்டு அந்த ரீலை சுற்றி அப்படியே படத்தை காமிக்கிற நைட்டு 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. படம் முடிஞ்சு. படம் முடிஞ்ச உடனே யாருமே வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த படத்தில் மூவியில் வந்து ஜெபம் பண்ணார்ல, அது மாதிரி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பெரிய லைன். அப்படியே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் தூங்கும் பொழுது 2 மணி, அந்த குளிர தாங்க முடியலை பாருங்க. ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் நின்று ஜெபித்தேன். நான் அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போன முதல் மிஷனரி நீ தான். யாருமே அந்த இடத்துக்கு இதுவரை போனதே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லடாக்கி பாஷையிலே நான் மூவி டப்பிங் பண்ணேன். அன்னைக்கு ஹிந்தி காமிச்சேன். இப்போ லடாக்கி பாஷையில் மூவி இருக்கு, நான் டப்பிங் பண்ணாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது, அந்த இடத்துல விசுவாசிகள் இருக்கிறாங்க. பாருங்க, அன்னைக்கு சாத்தானுடைய அந்த பேச்சை கேட்டு, அந்த வாய்ஸை கேட்டு நான் திரும்பி வந்திருந்தேன் அப்படின்னா அந்த ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? அங்கே கர்த்தருடைய வார்த்தை யார் எடுத்து சென்றிருப்பா? எனக்கு பிரியமானவர்களே, நான் அந்த பகுதிக்கு போகணும்னு உங்களை சொல்லலை. நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்கிற கிராமத்தில், நீங்கள் இருக்கிற அந்த சொசைட்டியில் இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் சொன்னாலாம் கேட்பாங்களா, எனக்கெல்லாம் சொல்ல தெரியுமா அப்படி நீங்கள் கேட்கலாம். பாருங்க, வட இந்தியா பகுதிக்கு போனீங்கன்னா படிக்காத விசுவாசிங்க, ஒன்றுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், வேர்ட்லெஸ் புக் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர், வெள்ளை கலர், நீல கலரு, ப்ளூ கலர் எல்லாம் இருக்கும். அந்த கலரை வச்சு எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். பாருங்க, கடந்த மாதம் ஒரு லேடி கிட்டத்தட்ட ஒரு கிராமம் முழுவதும் சந்திச்சிச்சு. கிட்டத்தட்ட 60 பேர் இன்னைக்கு அந்த லேடி நடத்த சபைக்கு வர்றாங்க. ஒரு லட்சுமிங்கிற லேடி வந்து ஒரு வீடு வேற சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை வந்து அப்படியே செவுத்துல அடிச்சு அப்படியே ரத்தம் கொட்டுது. பிசாசு அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இந்த அம்மா போய் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணி சுவிசேஷம் சொல்றாங்க. விடுதலை, ஆண்டவர் விடுதலை கொடுத்துறாரு. சுவிசேஷம் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் சபையில் 900 பேர் வர்றாங்க. லட்சுமி யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா போய் அந்த வீட்டில் சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பாஸ்டர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. பாருங்க, இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் அப்படி வைத்திருக்கிறார். அது உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது, உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், அறுவடையின் ஆண்டாய் கர்த்தர் உங்கள் சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பாரத்தை உங்களுக்கு தருவார். அந்த முயற்சிகள் நாம தான் எடுக்கணும். வீட்டில் நாம தான் கிளம்பி போகணும். வாயை நாம தான் திறக்கணும். ஆண்டவர் மோசகிட்ட சொன்னா, வாயோடு கூட இருக்கேன்னு சொன்னாரு. அவன் எக்ஸ்கியூஸ் சொன்னான், ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது, எனக்கு முடியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்றாங்க, ஐயா நான் என்ன பேசுவேன், எனக்கு பேச தெரியாது. கர்த்தர் உங்களை படைத்த ஆண்டவர், உங்களை உண்டாக்கினவர், உங்கள் வாயை உண்டாக்கின ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க வாயோடு கூட வாயை விரிவாய் தர பாருங்க. விரிவாய் திறக்கும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். எப்படி பேசணும் சொல்லுவார். நீங்க நினைக்கலாம், என் அப்பா ரொம்ப கடினமானவர், என் அம்மா ரொம்ப கடினம், என் தம்பி, என் பிள்ளைகள் ரொம்ப கடினம், மாற்றவே முடியாது. நான் சொல்றேன், சொல்லுகிற அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். மாற்றுகிற பொறுப்பு அவருடையது. மாற்றுகிற அவர் மாற்றுவார். எந்த மனிதனையும் அவர் மாற்றக்கூடும். என்னை மாற்றினார் என்று சொன்னார், எல்லாரையும் மாற்றக்கூடும். நான் 2 சிகரெட்டை ஒன்னா வச்சு குடிச்சிருந்தவன், 2 சிகரெட்டை ஒன்னா குடிப்பேன். தண்ணி அடிச்சு அப்படியே படுத்து கிடப்பேன். எங்க அப்பாவும் தண்ணி அடிப்பாரு. எங்கள் அப்பா தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வாம்பாரு. கடைக்கு போவேன், தண்ணி வாங்கிட்டு வருவேன். பாட்டிலை ஓப்பன் பண்ணி பாதியை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு பாதியை தண்ணியை நிரப்பி அப்பா கொண்டே கொடுப்பேன். அந்த தண்ணி ஊற்றாத நான் குடிப்பேன். ஒரு முறை அவள் தண்ணியை அடித்து அப்படியே ரோட்டில் படுத்து கிடக்கிறேன். நாயெல்லாம் வந்து அன்பு கூறிட்டு போகுதான் என்ன. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பாருங்கள், எனக்கு அந்த இம்லி புளி தண்ணியை ஊற்றி வந்து என்னை சரிபட்டுனாங்க. பாருங்கள், அப்படிப்பட்டவனை கர்த்தர் மாற்றி வட இந்தியா கொண்டு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
11 மாநிலங்கள் சபைகளை தந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் உடன் வேலையாட்களாக தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறினது. பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்க. அதன் கூடாக ஓடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு வல்லமையான கருவியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க பாருங்க, விசுவாசிகளை அந்த நபர்களை சபைக்கு கொண்டு வருவது போதருடைய பொறுப்பு மாத்திரமல்ல, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய பொறுப்பாய் இருக்கிறது. எவ்ரி பிலீவர் மஸ்ட் பிகம் an evangelist. எங்களுடைய டார்கெட் அதுதான். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சுவிசேஷகராக மாற வேண்டும். பாருங்க, ஒரு கஷ்டப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற, பாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அன்னைக்கு நீங்க திரும்பி வந்து நீங்க படுக்கிறீங்கல்ல, அத மாதிரி சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. வேற சந்தோஷம் இல்லை. பாருங்க, அதுக்கு இந்த ஆண்டுல நம்ம இடம் கொடுக்கணும். உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு பாடு இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஆண்டவர் உங்களை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்க, ஒருத்தருக்கு ஆண்டவர் கருவியாக உங்களை பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். பாருங்க பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக இன்னைக்கு பண்ணி சரீர பிரகாரமா பாடு இல்லாம இருக்கலாம், மென்டல் டார்ச்சர் உங்களுக்கு இருக்கலாம். வீட்டில் உங்க அப்பா திட்டலாம், அம்மா திட்டலாம், உங்கள் சமுதாயங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், நீ எங்க போயிட்ட அப்படின்னு கேட்கலாம். ஆனா பாருங்க, இதெல்லாம் சகித்து இதனூடாக கடந்து சென்று கர்த்தர் தான் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் தான் என்னை நடத்துவார் என்று உறுதியா இருப்பீங்கன்னா, யார் என்ன பேசினாலும் அந்த வார்த்தை உள்ள போகவே போகாது, இந்த உள்ள பாதிக்கவே பாதிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அவங்க திட்டாங்களே, இவங்க பேசிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தையெல்லாம் உள்ள எடுத்துக்கொண்டு போய் தங்களுக்குள்ளே அப்படியே அப்படி கும்மரல் அவங்களுக்குள்ள தாங்க முடியல. நான் சொல்றேன், ஆண்டவருக்காக தானே பாடுறீங்க, ஆண்டவருக்கு தான் அந்த பேச்சு, ஆண்டவருக்காகத்தானே அந்த திட்டெல்லாம் நீங்க கேட்குறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நேரம் இல்லாம கடந்து செல்ற, இரண்டாவதாக சஃபரிங் ஃபார் த சேக் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் நிமித்தம் பாட அனுப்பிப்பது. 1 பேதுரு 2:22 வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏதாவது பாவம் செஞ்சாரா? ஏதாவது குத்தம் செஞ்சாரா? அவர் நீதிக்காக நின்னார். நீதிக்காக நின்ன பொழுதும் அவருக்கு வந்த பாடுகளுக்கு அளவே கிடையாது, அவ்வளவாய் பாடுபட்டார். மத்தேயு 5:10-12 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தர்றார். நீதி நிமித்தமாக நீங்க பாடுபடும் பொழுது அநேகருடைய பேச்சுக்கள் காதுல வருது, தாங்க முடியல தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ இப்படியெல்லாம் என்ன பேசுறாங்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோக ராஜ்யம் உங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களை மாத்திரம் இல்லை, நம்ம மாத்திரம் இல்லை, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே. பாருங்க, மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பாதையினுள்ளாய் கடந்து சென்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரம் நீங்க செய்தி கேட்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யோசேப்பை குறித்து, யோபை குறித்து, யோபு பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. எல்லாமே ஒரு நிமிடத்தில் எல்லாமே காலி ஆயிருச்சு. அப்படியெல்லாம் நமக்கு நடக்கலையே. ஆனா அந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவர் யோபு. ஆண்டவரை மறுதலிக்கல. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீதிக்காக நிற்கிற ஜனங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவனை இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாய் மீதி தந்தார். இன்னைக்கு இழந்தது போல தோணலாம், ஐயோ கைவிட்டு போயிருச்சு அப்படி தோணலாம்.
ஆனா நீங்க பொறுமையா இருந்து சகித்து கொடுத்து விட்டு கொடுத்து நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது எல்லாமே இரட்டிப்பாய் திரும்பி வரும். ஹல்லேலூயா. எல்லாமே இரட்டிப்பாய் திரும்பி வரும். நீதிக்காக நிக்கணும். 1 பேதுரு 2:3-14 வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. பயப்படுத்துவாங்க, ஆனா கலங்கக்கூடாது. 1996ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பார்டர்ல இந்த இயேசுவின் படம் போட்டு காமிப்பதற்காக நான் ஒரு டீமா போறோம். அப்போ அந்த ஹெட் ஆஃப் த வில்லேஜ், அந்த வில்லேஜ் தலைவர் எடுத்து நம்ம பர்மிஷன் வாங்கணும், அப்போ தான் போட்டு காமிக்க முடியும். நான் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நான் போய் சொல்கிறோம். உடனே அவர் ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்கு ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் வீட்டுக்கு திருடங்க வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? திருடங்க வந்துட்டாங்க. நாங்கள் அப்படியே முழிக்கிறோம், என்ன பேசுகிறாரு அவர். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வேன் வந்துச்சு. போலீஸ் வந்தாங்க, எப்படி எங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போய் நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறாங்க. நான் ஐடி கார்டெல்லாம் காமிக்கிறேன். ஐடி கார்டை தூக்கி என் முகத்தில் வீசுறாரு. அங்கே வீசிட்டு எங்கள் அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, என் குடும்பத்தை பற்றி அதுவரை அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் கெட்டதே கிடையாது. நிறுத்தி அப்படி பேசுறாரு. எனக்கு தாங்க முடியல. நின்ன இடத்துலயே அப்படியே கண்ணீர் வடியுது. அந்த நேரத்திலலாம் பாருங்க, பிசாசும் பேசுவான், உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்பான். பாருங்க, உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்பான். ஏன்னா நாம இருக்கிற வழி சரியான வழின்னு பிசாசுக்கு தெரியும். அவனும் கேட்பான். பாருங்க, அந்த இடத்துல நான் வாயே பேசல, வாயை திறக்கல. நிறைய இடத்துல நம்ம அமைதியா இருந்தாலே வெற்றி வரும். நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்காக பேசுவார். கர்த்தர் நமக்காக பேசுவதற்கு மனிதர்களை அனுப்புவார். பாருங்க, அதே நேரத்தில் ஒரு ஃபோன் அவருக்கு வருது. ஃபோன் எடுத்துட்டு பேசும் பொழுது, இங்கே 2 பேர் வந்திருக்காங்க, சவுத் இந்தியாவில் வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ண போனாங்க. எனக்கு இந்த மாதிரி அந்த ஹெட் ஆஃப் த வில்லேஜ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்போ ஸ்டேஷனில் இருக்காங்க, நான் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவர் கேட்டால் யாருன்னு கேட்டார். அப்போ என் பேர் சொன்ன ஜஸ்டின் அப்படின்னு. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு கிறிஸ்டியன் எம்எல்சி, இன்னைக்கு எம்எல்ஏ மாதிரி எம்எல்சி. உடனே அவர் தான் எனக்கு தெரிஞ்சவராச்சே, அவர் தான் என் நண்பராச்சே. உடனே நான் வரேன்னு சொல்லி உடனே அவர் வந்தார், என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நீதிக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக மனிதர்களை எழுப்புவார். நமக்காக மனிதர்கள் பேசுவார்கள், நமக்காக ஆண்டவர் பேசுவார். எனவே எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ, கர்த்தர் பாருங்க, அடிக்கப்பட்ட ஆடு அடிக்கிறதுக்காக, அது கொல்லறதுக்காக கூட்டிட்டு போறாங்க, அப்படி அமைதியா போகுது. அது மாதிரி ஆண்டவர் எத்தனை முறை இருந்தார். வாயே திறக்கல. நம்ம குடும்பத்தில், நம்ம சமுதாயத்தில், கணவன் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் நமக்கு விரோதமாக பேசுறாங்க, துன்பத்தை தாங்க முடியல, அங்க அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. என யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டில் பாருங்க, நீதிக்காக நிற்கணும். மூன்றாவதாக, எனக்கு நேரம் இல்லாததாக நான் முன்னால் சொல்றேன். பாருங்க, கடைசியாக நம்ம எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால், ஆண்டவர் மற்றவர்களுக்காக, the suffering for the sake of others, மற்றவர்களுக்காக பாட நியமிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இல்ல, 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு தம்மை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போவது ஆண்டுடைய சித்தம் அல்ல. கடைசி சுட்டு இரத்தத்தை வரை நமக்காக கல்வாரி சிலுவையிலே, உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்துக்காக ஆண்டவர் ஊற்றி கொடுப்பார் சொன்னால், அவருடைய சிந்தை என்ன, அவருடைய அன்பு என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நம்ம கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ஜனங்கள், நம்ம வசிக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் கல்வாரி சிலுவை இரத்தத்தை சிந்தினார். பாடு வரும், நெருக்கம் வரும், ஆனா பாருங்க, ஜெயம் கடைசியில் நமக்கு தான்.
ஜெயம் கடைசியில் நமக்கு தான். ஈபிரு 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு பாருங்க, தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு தெரியும், நான் கல்வாரி சிலுவைக்கு போகும் பொழுது, இந்த சிலுவையை சுமக்கும் பொழுது, அந்த ஆணிகள் என் கரங்கள் அடிக்கப்படும் பொழுது, என் கடைசி சொட்ட ரத்தத்தை வரை இவர்களுக்காக ஊற்றி கொடுக்கும் பொழுது, ஒரு கூட்டம் ஜனம் பரலோகத்துக்கு நேராக ஆயத்தமாகும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அந்த சந்தோஷம், அந்த பாருங்க, அந்த தொலை நோக்கு பாருங்க. இன்னைக்கு நாம இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, அன்னைக்கு அவர் பட்ட பாடு அவர் பார்த்தார், நம்மளையெல்லாம் பார்த்தாரு. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பிசாசின் பிடியில பாவத்தில் சிக்கி தவிக்கிற ஜனங்கள் பரலோகத்துக்கு நேராக வருவார்களே என்ற அந்த சிந்தை அவருக்குள்ள. இதை பார்க்கிறாரு அவர். சிலுவையை பார்க்கல, நம்மளை பார்க்கிறாரு, நம்ம ரட்சிப்பை பார்க்கிறாரு, நம்ம நித்திய ஜீவனை பார்க்கிறாரு. எனவேதான் அந்த அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பக்கத்தில் உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கும் தந்திருக்கிறார். பிறருக்காக கஷ்டப்படுறோம் பாருங்க. நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போகும்பொழுது பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சந்தோஷத்துக்காக பாருங்க அவர் பாட அணிவித்தார். 1995ஆம் ஆண்டு அப்பதான் மிஷனரியாக நான் சண்டிகரில் கால் எடுத்து வைக்கிறேன். அங்கிருந்து சோழன், இமாச்சல் பிரதேஷ், அங்கே போகிறேன். ஊழியத்தை ஆரம்பிக்கணும். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் 800 ரூபா கொடுப்பாங்க மாத சம்பளம். எத்தனைங்க? ஹலோ, 800 ரூபா. 400 ரூபா வாடகை கொடுத்துடணும். அந்த 800 ரூபா வாங்கறதுக்கு சண்டிகர் சிட்டிக்கு வர்றதுக்கு 100 ரூபா பஸ் சார்ஜ் ஆகும். அந்த 800 ரூபாயில் 80 ரூபா டைத்து பிடிச்சிருவாங்க. மீதி எவ்வளோ இருக்கு? எத்தனை நாள் ஓட்ட முடியும்? எத்தனை நாள் சாப்பிட முடியும்? எனக்கு ஞாபகம் இருக்கு, பல நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது. வாலி வயது, நல்லா சாப்பிட வேண்டிய வயசு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் வாசம் தான் வரும் மூக்கில். அம்மா நல்லா மீன் குழம்பு அப்படியே மண்சட்டியில் சூப்பராக வைப்பாங்க. அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுதான் மூக்கில் வரும். இட்லி தோசை தான் ஞாபகத்தில் வரும். ஆனால் எங்கேயும் கண்ணில் கூட பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு சவுத் இண்டியன் இருக்காரா, கேரளாக்காரர் இருக்காங்களா, தமிழ்நாட்டில் இருக்காங்களா, ஒருத்தரையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரையும் பார்க்க முடியும். யார் வீட்டுக்கும் போக முடியாது. இட்லி இல்லை, தோசை இல்லை, என் குடும்பம் இல்லை. பாருங்க, என் அப்பச்சியை ரொம்ப நான் நேசிப்பேன். எங்கள் அப்பச்சி இறந்துட்டாருன்னு எனக்கு டெலகிராம் வருது. எனக்கு போகணுன்னு ஆசை, பார்க்கணுன்னு ஆசை. 800 ரூபா இருந்தால் டிக்கெட் புக் பண்ணலாம் காலிக்கட்டுக்கு. 800 ரூபா கையில் இல்லை, போக முடியல. என் தங்கச்சி அப்பதான் சின்னதாக வளர்ந்து வர்றா. என் தம்பிகள்லாம் வளர்ந்து வர்றாங்க. அவங்க எப்படி வளர்ந்து வர்றாங்க என் கண்ணால் பார்க்க முடியல. என் அப்பாவும் அம்மா கூட இருக்கணும்னு ஆசை. ஆனால் பல வருடங்கள் அவங்க கூட இருக்க முடியல. ஏன்னு தெரியுங்களா? இந்த ஜனங்களுக்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறார். வீட்டு ஞாபகம் வரும். ஏன் ஒரு வாலிப வயதனா வீட்டு விட்டு வெளியே ஒரு வட தேசத்தில் நமக்கு பிடிச்ச ஆகாரம் கிடையாது, பிடிச்ச கிளைமேட் கிடையாது, லாங்குவேஜ் தெரியாது, பாஷை ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி தெரியாது. பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுத்தார். என் கூட நாங்கள் 5 பேர் போனோம். 4 பேர் இதெல்லாம் தாங்க முடியாம திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி ஒருத்தர் மீன் வியாபாரியா மாறிட்டாரு, ஒருத்தர் பெட்ரோல் போடுறவா மாறிட்டாரு. 4 பேரும் தரிசனமே போயிருச்சு. 3 வருஷம் பைபிள் காலேஜில் படித்தது தரிசனமே போயிருச்சு. ஏன்னா அந்த கஷ்டம், அந்த பாடு, நெருக்கம், சாப்பாடு இல்லை, குளிர் தாங்க முடியல, திரும்பி போயிட்டாங்க. ஆனால் கடிச்சு பிடிச்ச ஆண்டவரே, எனக்கு அந்த போதகர் பைபிள் காலேஜை டீச் பண்ண மிஷனரிகளுக்கு டீச் பண்ணாரு, அது என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை, அவங்க எப்படியெல்லாம், வில்லியம் கேரி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு. வெளிநாட்டில் இருந்து மனைவி பைத்தியம், பிள்ளைகள் அப்படியே அவர் கையிலேயே புதைச்சாரு. தாங்க முடியல. இருந்தாலும் பாருங்க, வட இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 22 மொழிகளில் பைபிளை மொழிபெயர்த்தாரு.
இன்னைக்கு அவங்கெல்லாம் இங்கே வந்து வரலனா நாமெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கவே மாட்டோம். அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? சாப்பாடுக்கே சாப்பாடு இருக்காது, ஒன்றுமே காசே இருக்காது. பகலெல்லாம் வீடு வீடாக போய் அந்த பெயிண்டிங் பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்ணுவோம் வீட்டுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணி எங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ண தெரியும். அது வச்சு காசு கிடைக்கும், அதை எடுத்து அரிசி சாமான்லாம் வாங்குவோம். ஈவினிங் ஆனால் மலைமலையாக சுற்றுவோம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிப்போம். அந்த சோழன் என்கிற இடத்துல நான் கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு இல்லாத கஷ்டப்பட்ட அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய சபை இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த சபையை போய் பார்த்துட்டு வந்தேன். பாருங்க, அதெல்லாம் ஒரு விதை. அந்த சிந்தின வேர்வையெல்லாம் ஒரு விதை. அந்த கஷ்டப்பட்ட அந்த பாடுகள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு விதை இன்னைக்கு முளைச்சி கிளம்பி அது மகிமையா எழும்பி நிற்குது. அல்லேலூயா, மகிமையா எழும்பி நிற்குது. இங்க பாருங்க, நீங்க படுகிற கஷ்டம், இன்னைக்கு படுகிற பாடு, அதில் ஒரு மகிமையா கர்த்தர் மாற்றுவார். நீங்க மகிமையா எழும்பி நிற்பீங்க. நான் திரும்பி வரல, என் தம்பியெல்லாம் 5 வருஷம் என் தம்பியெல்லாம் பார்க்கவே இல்லை நான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஒரு இடத்துல வந்து குல்ச்சா சாப்பிடுவோம். குல்ச்சா அப்படின்னா இந்த பன்னுக்குள்ளே கடலையெல்லாம் போட்டு இந்த டொமாட்டோலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பன்னுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க குல்ச்சா. அது 2 ரூபா தான். எனக்கு அப்படி பசிக்கும். அந்த குல்ச்சா நிற்கிற அந்த சைக்கிள்காரங்கிட்ட போவேன், நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. பாக்கெட்டு பார்ப்பேன், 1 ரூபா தான் இருக்கும். கேட்டால் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி எத்தனை முறை திரும்பி வந்திருக்கேன். வாலி வயசு, நல்லா சாப்பிட வேண்டிய வயசு. சூப்பராக சாப்பிட்றீங்களா? பிரியாணி சாப்பிட்றீங்களா? அன்னைக்கு சாப்பாடு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தமாக பிறருக்காக எப்படியாவது இந்த ஆத்மா ஆண்டவரை சந்திக்கணுமே, இந்த ஆத்மாக்கள் அழிஞ்சு போகக்கூடாது, அந்த பாரம் அது ஏறிக்கொண்டே இருந்தபடினால எனக்கு வந்த கஷ்டங்கள், பாடுகள், பட்டினி ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியலை. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ ஜனங்கள் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 11 ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 72 சபைகள் இன்னைக்கு எழும்பி இருக்கு. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஊழிகள் எழும்பி இருக்கிறாங்க. எத்தனையோ லீடர்ஸ் எழும்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் போகலைன்னு ஊழியம் நடக்கும், நான் வட இந்தியாவுக்கு போகலைன்னு ஊழியம் நடக்கும். அத்தனை லீடர்ஸை கர்த்தர் எழும்பும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. நான் நினைச்சு பார்க்குறேன், அன்னைக்கு நான் எல்லா அந்த பாடுகளை பார்த்து கஷ்டங்களை பார்த்து நான் திரும்பி வந்திருந்தேன் அப்படின்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒருத்தர் மீனுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறாரு. நான் எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் போனேன் எனக்கு தெரியும். என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், 2024 வரை உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் பேச்சு திறமையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து பேசாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரை பற்றி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த தாளந்த கர்த்தர் கொடுத்துருப்பாரு, நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த பாரத்தை தந்திருப்பாரு, ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். 2025ஆம் ஆண்டு மறுபடியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் அந்த சபைக்கு நிறைவேறும். ஒரு பெரிய அறுவடை உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, இந்த டிசம்பர் மாதம் நான் ராஜஸ்தான்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்மஸ்ல மீட்டிங்கில் பேசினேன், 10,000 பேர் வந்தாங்க. அன்னைக்கு ஆட்களை பார்க்க முடியாது. அந்த 10,000 பேர் வர்றாங்க, ஒரு இடத்துல வந்து 25,000 பேர் வர்றாங்க. அந்த இடத்துல நம்முடைய ஒரு கோஆர்டினேட்டர் தலையில் அடித்து மண்டையெல்லாம் உடைச்சி அவன் மயக்கம் பட்டு விழுந்து 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த இடத்துல அவர் ரத்த துளிகள் விழுந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல 25,000 பேர் கூடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பெரிய ஒரு அறுவடையை, பெரிய ஒரு எழுப்புதலை, எந்தெந்த இடத்தெல்லாம் கஷ்டப்பட்டமோ, எந்த இடத்தெல்லாம் அடி வாங்கினமோ, எந்த இடத்தெல்லாம் நெருக்கப்பட்டமோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் பெரிய ஒரு அறுவடையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில
சஃபரிங், துன்பம், பாடு என்பது ரியாலிட்டி. இதை அவாய்ட் பண்ண முடியாது. இதன் ஊடாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் இதன் ஊடாக கடந்து சென்றார்கள். அதான் பவுல் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்றாரு. ஓட்டத்தை முடிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகள்லாம் கொஞ்ச காலம்தான், எல்லாம் சீக்கிரத்தில் போக போகுது. கர்த்தர் பாருங்க, அன்னைக்கு நான் பட்ட பாடுகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பவுல் சொல்வது போல ஆண்டவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்ச, அதை சந்தோஷமாக எண்ணுகிறோம். என்னவா எண்ணுகிறோம்? சந்தோஷம். மற்றவங்களோடு பேசும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, உங்களை திட்டும் பொழுது, அது சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருத்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பாடுகள் எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. இந்த பாடுகளுக்கு கூடாய் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைத்திருத்துவாராக. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா இந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு. கர்த்தர் என்னை சீர்படுத்தி இருக்கிறார், என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு என்னை கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். எனவே கஷ்டத்தை பார்த்து நிறைய பேர் பின்மாற்றத்தில் போறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுபடுகிற சவால்களை சந்திக்க முடியல, பின்மாற்றத்தில் போயிடறாங்க. பின்மாற்றத்தில் போவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. விசுவாசத்தில் வாழ்க்கை ஆரம்பித்தது, விசுவாசத்தில் தான் ஓடணும், விசுவாசத்தை தான் முடிக்கணும். இதன் ஓடுகிற இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பாடு உண்டு, கண்டிப்பாக நெருக்கம் உண்டு, கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிசாசு இருக்கு, பாவம் இருக்கிறது. எனவே நெருக்கம் இருக்கு. ஒரு பரிசுத்தமான உலகத்தில் வாழலை, ஆனால் இதனூடாய் கடந்து சென்று ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நிச்சயத்தோடு கூட ஓடும் பொழுது நமக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியே எழுந்திருப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு நெருக்கம் இருக்கலாம், இந்த 2025 ஒரு பாடுகளுக்காக நடந்து செல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி 2025 ஆண்டுல உங்களை நிலைநிறுத்துவாராக. உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அநேக சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அந்த சபைக்கு வரும். கர்த்தர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் மேலமா நிறைவேறும். கர்த்தர் உங்களை கருவியாக, ஒரு வல்லமையான கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Thank you Jesus. எல்லாரும் கரங்களை ஒருத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா,
ஓசானா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. ஒரு முறை கூட அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. ஆண்டவரே, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் விதைக்கப்பட்டது. அந்த தரிசனம் அறுவடையாக இந்த ஆண்டுல கர்த்தாவை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த சபை போதகரை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தில் கர்த்தரோடு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கு ஊழியத்தில் கர்த்தர் நிறைவேற்றுங்க. கர்த்தர் நிறைவேற்ற போகிற நமக்கு நன்றி. ஒரு எழுப்புதலின் காரணமாக இந்த சபை இந்த ஏரியாவில் கர்த்தர் மாற்ற போகிற நமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தருடைய மகிமை இந்த ஊழியத்தின் மூலமாக விளங்குவதாக. ஹalleluya. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.